சங்கத்தின் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது சங்கத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மின்சார தடையை தவிர்க்க வேண்டுமா? பொதுமக்களிடம் விடுக்கப்பட்ட முக்கிய கோரிக்கை. அஸ்வஸ்ம கொடுப்பனவு குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு. வங்கிக்கு இன்று வரும் பணம். புகையிரத கட்டணம் அதிகரிக்கப்படுமா? வெளியான முக்கிய தகவல். செயலினூடாக உங்கள் விளம்பரங்களை சரியான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு சேர்க்கின்றோம். இன்று இணையுங்கள். மின்னஞ்சல் முகவரி KATHIR606@gmail.com. உங்களின் அடுத்த வெற்றிகரமான விளம்பர பயணத்தை இன்றே தொடங்குவோம். நாட்டில் எப்போது வரை எரிபொருள் கையிருப்பில் உள்ளது? வெளியான மகிழ்ச்சி செய்தி. நீர் பயன்படுத்தும் மக்களிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை காரணம் என்ன? இலங்கைக்கு எங்கிருந்து போதைப் பொருள் வருகிறது? அமைச்சர் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செங்கதிர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இனி விரிவான செய்திகள். நாட்டின் எரிபொருள் தேவையை காட்டிலும் 10% அதிகமான அளவு எரிபொருள் முன்கூட்டியே முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் அவசர காலத்திற்காக எரிபொருளை சேமித்து வைக்காத பட்சத்தில் நாட்டிற்கு தேவையான அளவு எரிபொருள் கையிருப்பில் இருக்கும் என அதன் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமாரகே தெரிவித்தார். மே மாதம் நடுப்பகுதி வரை நாட்டிற்கு போதுமான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக குறிப்பிட்டார். ஆனால் கடந்த காலங்களில் டீசல் பயன்பாடு 150% விகிதத்தில் அதிகரித்தது. இது இன்னும் சற்று அதிகரித்தால் இலங்கைக்குள் எரிபொருள் இல்லாத ஒரு நாள் வரும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். QR குறியீடு இருப்பதால் இந்த பிரச்சினை ஏற்படாது. மாதாந்தம் நுகரப்படும் அளவு எப்படியும் இலங்கைக்கு வந்தடையும். இலங்கையில் உள்ள எரிபொருள் கையிருப்பின்படி எரிபொருள் தேர்ந்து போகாது. ஆனால் மக்கள் எரிபொருளை சேமித்து வைப்பதால் தான் பிரச்சினை ஏற்படுகின்றது. எனவே சாதாரண நுகர்வு முறையை பின்பற்றினால் எந்த பிரச்சினையும் ஏற்படாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தடையற்ற மின்சார விநியோகத்தை முன்னெடுப்பதற்கு நுகர்வோரின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என இலங்கை நிலையான எரிசக்தி அதிகார சபையின் தலைவர் விஜேந்திர பண்டார தெரிவித்துள்ளார். மின்சார தேவையை முறையாக முகாமைத்துவம் செய்வதற்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பு கிடைத்தால் தற்போதைய மின்சார நெருக்கடியை இலகுவாக கையாள முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக தற்போது நிலவும் வெப்பமான காலநிலையில் மின்சார பயன்பாட்டின் போது நுகர்வோர் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் மாலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரையான காலப்பகுதியில் மின்சார நுகர்வு அதிகமாக இருக்கின்றது. இந்த காலப்பகுதியில் மின்சார தேவையை பூர்த்தி செய்வதற்கு எரிபொருளை பயன்படுத்தி மின்சார உற்பத்தியை மேற்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய நெருக்கடி நிலையில் குறித்த காலப்பகுதியில் அத்தியாவசியமற்ற மின் சாதனங்களின் பயன்பாட்டை குறைப்பதன் மூலம் மின்சார விநியோக தடையை தடுக்க முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பொதுமக்கள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் சபை வேண்டுகோள் விடுத்துள்ளது. தற்போதைய வறண்ட வானிலையை முன்னிட்டு இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் சபையின் தலைவர் சந்தன பண்டார இந்த விடயத்தை கூறியுள்ளார். எதிர்காலத்திலும் வறண்ட வானிலை தொடர்ந்து மோசமடைந்தால் தண்ணீர் விநியோகத்தில் சில சிரமங்கள் ஏற்படக்கூடும் என்றும் கூறியுள்ளார். இதேவேளை நாட்டின் பல பகுதிகளில் நீருக்கு நெருக்கடி நிலை பதிவாகியுள்ளது. குறிப்பாக மலையகத்தில் நீருக்காக இயற்கை ஆதாரங்களை நம்பி வாழும் மக்கள் நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. குறிப்பாக மலையகத்தில் நீருக்காக இயற்கை ஆதாரங்களை நம்பி வாழும் மக்கள் நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. செயலினூடாக உங்கள் விளம்பரங்களை சரியான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு சேர்க்கின்றோம். இன்று இணையுங்கள். மின்னஞ்சல் முகவரி KATHIR606@gmail.com. உங்களின் அடுத்த வெற்றிகரமான விளம்பர பயணத்தை இன்றே தொடங்குவோம். அஸ்வஸ்மன் நலன்புரி திட்டத்தின் முதலாம் கட்டத்தின் கீழ் 70 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்களுக்கான மார்ச் மாத கொடுப்பனவு குறித்து நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது. அதன்படி இக்கொடுப்பனவுகளை இன்று வழங்கப்பட உள்ளதாக அந்த சபை தெரிவித்துள்ளது. முதலாம் கட்டத்தின் கீழ் 70 வயதிற்கு மேற்பட்ட 6,22,462 முதியோர்களுக்காக 311,23,10,10,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இரண்டாம் கட்டத்தின் கீழ் 70 வயதிற்கு மேற்பட்ட 71,339 முதியோர்களுக்காக 35,66,95,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த தொகைகள் இன்று அந்தந்த பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு நேரடியாக அனுப்பப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை குறிப்பிட்டுள்ளது.
அதன்படி இன்று முதல் பயனாளிகள் தமது அஸ்விஸ்ம கணக்குகளின் ஊடாக இப்பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு போதைப் பொருட்களை விநியோகிக்கும் சர்வதேச வலையமைப்பைச் சேர்ந்த 29 முக்கிய போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையின் குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் இந்தோனேஷியா, நேபாளம் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு நேரடியாக சென்று 29 முக்கிய போதைப்பொருள் விநியோகஸ்தர்களை கைது செய்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடற்கரை ஓரங்கள் மற்றும் விமான நிலையங்களுடன் சோதனைகளை நிறுத்தாமல் விநியோக சங்கிலியின் ஆரம்ப புள்ளிகளுக்கே சென்று தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக பிரதி அமைச்சர் தெரிவித்தார். குறிப்பாக இந்தோனேஷியாவிலிருந்து அழைத்து வரப்பட்ட குற்றவாளிகள் வழங்கிய வாக்குமூலங்களால் பல முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளதாகவும் அவர் இதன்போது தெரிவித்தார். போதைப்பொருள் கடத்தல், பாதாள உலக கும்பல்கள் மற்றும் சட்டவிரோத ஆயுத வியாபாரம் ஆகிய மூன்றும் ஒன்றுடன் ஒன்று பிணைக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய பிரதி அமைச்சர் இது ஒரு பாரிய கருப்பு வர்த்தகம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். புகையிரத கட்டணங்களை எவ்விதத்திலும் அதிகரிக்க வேண்டாம் என இலங்கை புகையிரத நிலைய அதிபர்கள் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. வாழ்க்கை செலவு அதிகரிப்பு மற்றும் எரிபொருள் விலை உயர்வு காரணமாக மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளதால் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடி மற்றும் பஸ் கட்டண உயர்வு காரணமாக பெருமளவிலான மக்கள் தற்போது புகையிரத போக்குவரத்தையே நம்பியுள்ளனர். மத்திய கிழக்கு போர் சூழலால் உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரித்துள்ளமை இலங்கையிலும் போக்குவரத்து மற்றும் சேவை கட்டணங்களை உயர்த்தியுள்ளது. பொதுமக்களுக்கு குறைந்த செலவில் போக்குவரத்து சேவையை வழங்க வேண்டிய விசேட பொறுப்பு புகையிரத திணைக்களத்திற்கு உள்ளது என சங்கத்தின் பொதுச் செயலாளர் கசுன் சாமர ஜெயசேகர சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய இக்கட்டான சூழலில் புகையிரத கட்டணங்களை உயர்த்துவது பொதுமக்களை மேலும் பாரிய நெருக்கடிக்குள் தள்ளும் என சங்கம் தெரிவித்துள்ளது. அஸ்விஸ்மன் நலன்புரி திட்டத்தின் முதலாம் கட்டத்தின் கீழ் 70 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்களுக்கான மார்ச் மாத கொடுப்பனவு குறித்து நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது. அதன்படி இக்கொடுப்பனவுகளை இன்று வழங்கப்பட உள்ளதாக அந்த சபை தெரிவித்துள்ளது. முதலாம் கட்டத்தின் கீழ் 70 வயதிற்கு மேற்பட்ட 6,22,462 முதியோர்களுக்காக 311,23,10,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இரண்டாம் கட்டத்தின் கீழ் 70 வயதிற்கு மேற்பட்ட 71,339 முதியோர்களுக்காக 35,66,95,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த தொகைகள் இன்று அந்தந்த பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு நேரடியாக அனுப்பப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை குறிப்பிட்டுள்ளது. அதன்படி இன்று முதல் பயனாளிகள் தமது அஸ்விஸ்ம கணக்குகளின் ஊடாக இப்பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு போதைப் பொருட்களை விநியோகிக்கும் சர்வதேச வலையமைப்பைச் சேர்ந்த 29 முக்கிய போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையின் குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் இந்தோனேஷியா, நேபாளம் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு நேரடியாக சென்று 29 முக்கிய போதைப்பொருள் விநியோகஸ்தர்களை கைது செய்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடற்கரை ஓரங்கள் மற்றும் விமான நிலையங்களுடன் சோதனைகளை நிறுத்தாமல் விநியோக சங்கிலியின் ஆரம்ப புள்ளிகளுக்கே சென்று தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக பிரதி அமைச்சர் தெரிவித்தார். குறிப்பாக இந்தோனேஷியாவிலிருந்து அழைத்து வரப்பட்ட குற்றவாளிகள் வழங்கிய வாக்குமூலங்களால் பல முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளதாகவும் அவர் இதன்போது தெரிவித்தார். போதைப்பொருள் கடத்தல், பாதாள உலக கும்பல்கள் மற்றும் சட்டவிரோத ஆயுத வியாபாரம் ஆகிய மூன்றும் ஒன்றுடன் ஒன்று பிணைக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய பிரதி அமைச்சர் இது ஒரு பாரிய கருப்பு வர்த்தகம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். புகையிரத கட்டணங்களை எவ்விதத்திலும் அதிகரிக்க வேண்டாம் என இலங்கை புகையிரத நிலைய அதிபர்கள் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. வாழ்க்கை செலவு அதிகரிப்பு மற்றும் எரிபொருள் விலை உயர்வு காரணமாக மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளதால் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடி மற்றும் பஸ் கட்டண உயர்வு காரணமாக பெருமளவிலான மக்கள் தற்போது புகையிரத போக்குவரத்தையே நம்பியுள்ளனர். மத்திய கிழக்கு போர் சூழலால் உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரித்துள்ளமை இலங்கையிலும் போக்குவரத்து மற்றும் சேவை கட்டணங்களை உயர்த்தியுள்ளது. பொதுமக்களுக்கு குறைந்த செலவில் போக்குவரத்து சேவையை வழங்க வேண்டிய விசேட பொறுப்பு புகையிரத திணைக்களத்திற்கு உள்ளது என சங்கத்தின் பொதுச் செயலாளர் கசுன் சாமர ஜெயசேகர சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய இக்கட்டான சூழலில் புகையிரத கட்டணங்களை உயர்த்துவது பொதுமக்களை மேலும் பாரிய நெருக்கடிக்குள் தள்ளும் என சங்கம் தெரிவித்துள்ளது.
இத்துடன் செங்கதிரின் இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள்.